ஏகே பெர்ஸ்பெக்டிவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். கடந்த சில நாட்களா விஜய் அவர்களை ஆதரித்த அஜித், நான் விஜய்க்கு எப்போவுமே நல்லதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிக்கை விட்டதா ஒரு ஒரு செய்தி வெளியில் வந்துட்டு இருந்தது. எல்லா சேனல்களும் அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா, அந்த மாதிரி எங்கேயும் ட்விட்டரில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ட்விட்டரில் வரல. சரி, அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டால் அதுவும் போடலை. சரி, எங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் புகழ்பெற்ற சாணக்கிய யூடியூப் சேனல் நடத்துகிற பாண்டே அவர்கள் அஜித் கிட்ட கேட்டதாகவும், அவர் அந்த ஒரு வாய்ஸ் நோட்டில் இந்த மாதிரி விஜயை வாழ்த்தி சொன்னதாகவும், நான் அவருக்கு எப்போவுமே நல்லதை நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் செய்திகள் வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யூடியூப் சேனலில் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அதில் அஜித் அவர்களோட வாய்ஸ் நோட்டு வந்திருந்தது. ஸோ அஜித் அவர்களோட வாய்ஸ் நோட்டில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசியிருந்தார். 95% இங்கிலீஷ் தான், 1-2 தமிழ் வார்த்தைகள். சரி, அதில் எங்கேயாவது விஜயை பற்றி நான் அவருக்கு நல்லதை நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவுமே சொன்ன மாதிரி தெரில. அதே போல் வேறு எதுவும் இந்த மாதிரி விஷயங்களை திரிக்காதீங்க, யார் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அந்த மாதிரியாவது எங்கேயாவது பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, என்னதான் அதில் பேசியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தா அதில் அவர் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசியிருக்காரு. அதை தமிழில் பாண்டே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இவர் அந்த பேசின இங்கிலீஷ் வேர்ட்ஸும் இவர் அந்த மொழிபெயர்த்த வார்த்தைகளும் சரியாக இருக்குதா அப்படின்றதுக்காக அந்த இங்கிலீஷ் ஆடியோ நான் ஃபுல்லாக கேட்டேன். ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவர் பேசின ஒவ்வொன்றையும் நான் அப்படியே ஸ்லோ பண்ணி எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அதை இப்போ வாசிக்கிறேன். அதில் விஜய் அவர்களை வாழ்த்தியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதில் விஜய் அவர்களை வாழ்த்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஐ எம் நாட் டெல்லிங் them டு ஃபாலோ மீ when I am racing. I am saying follow the motor sports. Follow the other Indian drivers. And it's a very expensive sport and lot of people are going out the way to get sponsorship. One race without sponsorship coming forward. I hope the sports get popular and get sponsors come forward to all the drivers participating on behalf of India. It is not right for us to expect நாங்க கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் எதிர்பார்ப்பது தப்பு. Because government of state and central have got lot of more issue to sort out. It's not fair. But yeah, the government can do is at least direct corporate, like how corporate are supporting other sports like cricket and other sports. Just direct them to say okay, I mean give motorsport also a shot and let's see how things work out in the next 5 years. But sir, I believe this motorsport, it has lot of potential, sir. It's not just for the drivers, it's for the motorsports fraternity. And the automobile manufacturers, India is now the hub of automobile industry. I mean, lot of brands are coming to India. So there is a lot of scope for everybody, for the brands, I mean sponsors, for the brands, for the visibility. Motorsports promote பண்ணுங்க. See, films don't need promotion because people have been watching films for decades and it's a part of their culture. Let like cricket, let motorsport also. Because everybody commute, everybody has their own motorcycles, cars, so they can relate to motorsports. But yeah, I don't want them racing in the roadside. That I don't want that to be misinterpreted. There are ways to do it, and there are people to guide youngsters who want to take motorsport. Please sir, promote motorsport. Promote all the young drivers who are representing the country again, not me. I mean promote motorsport, please. The reason I am sending my footages, maybe at the path they start, maybe they will start watching. That's the reason I am sending my footages. So just to raise a little bit of awareness about it. Because மற்ற issues, social issues, எல்லாத்துக்கும் people are there to represent.
Not many people represent motorsports. Naren is the asset, and I am grateful for Naren for coming onto the team. That's boost for the team and for the motorsports in India to for the people Naren racing again. I mean, it's a dream come true for me, sir. For Naren Karthikeyan teammate, I hope Naren Karthikeyan and myself and other Indian drivers, we make India proud in the international what you call events on championship that are being held. Please pray for us. Please pray for us. I request you to please promote motorsports. Thank you, sir. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு கார்பரேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களோ அதே போல மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது போக வந்துட்டு எல்லாரும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்தியன் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம ஃபண்டு எதிர்பார்க்க முடியாது, அது வந்து ரைட் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. உங்ககிட்ட காரு பைக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து பேசிக்காவே உங்களுக்கு ரேஸ்னா என்னன்றது தெரியும். அதனால நீங்களும் ரேஸுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நான் ஸ்ட்ரீட் ரேஸ்ல வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் வேகமா ஓட்டுறாங்களா அந்த ரேஸை சொல்லலை. அது வந்து தப்பா அந்த புரிதலுக்கு உட்பட்டுறக்கூடாது, அதை தான் வந்து மிஸ்இன்டர்பிரேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து அப்படியே வந்து பாண்டே வந்து என்ன மாதிரி சொல்லிட்டாருன்னா, இதை பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணி அவர் அஜித் விஜய்க்கு சொன்னதை அப்படி வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாதீங்க, நான் பொதுவாக சொன்னதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதாவது அவர் பேசின அந்த விஷுவல்ல கொடுத்த அந்த ஒரு வீடியோவையும் இந்த ஒரு ஆடியோவையும் மிங்கிள் பண்ணி ஒரு ஒரு கலெக்டிவா இவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு அவுட்புட் வேணுமோ அதை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் நான் சொல்றது இந்த ஒரு ஆடியோவுக்கு மட்டும்தான் நான் இந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை பற்றி நான் பேசவே இல்லை. இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காருன்னா, மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்ட் எதிர்பார்க்கறது தப்பு, அதனால வந்து நம்மளே அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது போக வந்துட்டு இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து இங்கே வந்து அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம். அவங்க வந்து அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அது விசிபிளா இருக்கும், வந்து உதவுற வகையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது போக வந்துட்டு இப்போ சோசியல் இஷ்யூக்கெல்லாம் பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு பேசுறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்றது வந்து எனக்காக கிடையாது, என்னைய வந்து பாப்புலர் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, மோட்டார் ஸ்போர்ட்டை வந்து பாப்புலர் பண்றதுக்காக தான். ஸோ அதனால வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நரேன் கார்த்திகேயன் வந்து அவரோட டீமுக்கு வந்ததுக்கும் அவர் திரும்பவும் ரேஸுக்கு வந்ததுக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டும் ஆயிருக்கும். அவர் வந்து அஜித்தோட டீம்மேட்டா வந்து இருக்கிறது அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான மீனிங்ல அவர் சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து மோட்டார் ஸ்போர்ட்டை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதோட மெயின் கண்டென்ட்டே இருக்கு. ஆனா இதுல வந்துட்டு விஜய் வந்து அவர் வாழ்த்துறதாகவும் விஜய்க்கு நான் வந்து நல்லதுதான் நினைப்பேன்னு சொன்னதாகவும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு பொலிட்டிக்கலா நான் சொன்னதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னதாகவும் வந்து செய்திகளை போட்டாங்க. இந்த ஆடியோல அந்த மாதிரியான எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. இதுல வந்து எப்படி தெரியுமா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு டைம் வந்து ஏதோ எச்ராஜான்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். அதாவது சொட்டு நீர் பாசனத்தை வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து மைக்ரோ லெவல் சம்திங் ஏதோ ஒரு வேர்டு வரும், அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் சொல்றதுக்கு பதிலாக சிறுநீர் பாசனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அந்த மாதிரி தான் வந்து அது வந்து அவர் தெரியாம தவறா சொல்லிட்டார். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி வந்து எச்ராஜ் அவர்லேருந்து நல்லா படித்தவர், அவர் ஒரு ஃப்ளோவில் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாரு. சிறுநீர்ன்றது சொட்டு நீர்ன்றது கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். பட் நம்ம வந்து சிறுநீர்ன்றதை வந்து நம்ம மனித கழிவுக்காக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ட்ரோல் ஆனிச்சு. அது வந்து தவறுதலா சொல்லப்பட்டது. ஆனா இந்த இடத்துல வந்து வேண்டுமென்றே தவறுதலா வந்து பொருள் மாற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து இதை வந்து எதுக்காக வந்து பாண்டியர்கள் வந்து செய்யறாங்கன்னு தெரியல. ஸோ அவருக்கு ஒரு ஃபேவரான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டீம் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, அவருக்கு தேவையான அந்த பொலிட்டிக்கல் ரிசல்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னோட கருத்தை வந்து திரிக்காதீங்கன்னு இந்த ஆடியோல சொல்லலை. அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு விஷுவல்
மீடியாவில் கொடுத்த அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கல. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. நான் முழுக்க முழுக்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இந்த ஆடியோ ஃபுல்லாக எழுதி அதில் வந்து என்ன சாராம்சம் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இதைத்தான் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள். உண்மையிலேயே வந்துட்டு அஜித் வந்து இப்படி விஜயை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்றத வந்து அப்படி ஏதாவது சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் வந்து கிளாரிட்டி, ஃபுல்லாக வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.